உடம்பு சேதா கடந்த ஒரு லிட்டர் பாலை வாங்கி சுட சுட நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி வாயில ஊத்திட்டு வந்துக்கிறான். இத கிளம்பு தெரியும். அந்த பாலா இந்த காலம் பழம் வச்சு சீடு பொண்டாட்டி சேர்த்துட்டாங்க. ஏன்னப்பா கையில உலக மாரி என் பொண்டாட்டி இருக்கா என்னன்னு கேளு. இப்படி வா பச்சை பூரா தெருக்குத்தாட போடுறேன். உனக்கு உடம்பு போலின்னா தண்ணி வச்சு தரேன். உனக்கு பால் வாங்கி வந்து டீ போட்டு கொடுக்குறேன். எனக்கு சொரம் அடிச்சுட்டு ராத்திரி முடிச்சு பார்த்துருக்கேன். அப்படியே கடாச்சிட்டு போறியான்னா யார உன்ன உடனே நான் என்ன செஞ்சேன் எதிர்விட்டுக்கு வீட்டுல போய் நல்லா தெரிஞ்சவங்க அவங்க தான் 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி விடுறவங்க. ஆமா அங்க போய் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு இப்ப வந்த மாதம் நேரம் நான் பார்த்தேன். எங்கடா பையன் வாங்கி தந்த பையன் தாய் மாமனுக்கு பிறந்த பையன் சாப்பாட்டுக்கு முன்ன வரான், சம்பளத்துக்கு முன்ன வரான், சாராயத்துக்கு முன்ன வரானே. இப்ப எங்கடா போயிட்டு இருந்தான்னு நான் பார்த்தேன். நான் பார்த்தா பால் கொடுக்க போய்க்கிறான். மாமனுக்கு பிறந்தவன்னு வரையும் சொல்லாத. நான் எங்க அம்மா கல்யாணத்துல அரசாண காலம் சுத்த நாள். அது எப்படா சரதா விடு. இருக்கட்டும் இப்படி எல்லாம் பேசுறிய பையா என்னடா கிட்ட வரான். என்னென்னமோ பண்ண பாக்குறாயா, என்னென்னமோ பண்ண பாக்குறான். ஒண்ணும் பண்ணல. மேலைக்கு ஒரு சரி பாக்குறான். கீழே மேல ஒரு சரிய பாக்குறான். என்னடா அப்படிதான் ஒரு வாரமா உங்க பொண்டாட்டிட்ட போல நான் ஒரு 2 மாசமா தனியா தான் இருக்கேன். என் கூட வந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவ நீ? பாரா பாரா எப்படியா ஐயோ நாளைக்கு கடலூர் போய் குமரன் ஸ்டோர்ல மாத்திக்கலாம். போற வழியில பாளையத்துல விட்டு வச்சுக்கிட்டோம். பையா என்ன பார்த்தவள ரசித்து பாடுறியே. ஃபர்ஸ்ட் போட்டு வர மூடு அப்புறம் உன்னை பார்த்து அழகு ஒரே ஒரு பாட்டு பாடா. இங்க படுக்கறியே பையா. அட ஒண்ணே பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட பாரு. பையா போடா பெட்டே. அட மாங்க மரத்து தர மாங்கடிக்கு சொந்த
உன் பாப்பா கிட்ட போய் படுத்துக்கோ. ஐயா என் மாமா பத்தியா அட மாங்காய் மரத்துக்காரா மாங்காய்க்கு சொந்தக்காரா மனமிருந்து என்ன வச்சுக்கா இல்லன்னா உன் பாப்பா கிட்ட போய் படுத்துக்கோ. உன போட்டிடு ஏடா உனக்கு என்னடா ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்ப மணால் ஆம்பளன்னு நச்சுக்கிறேன் ஆம்பளை நீ தாய் ஆண் சிங்கம் அது ஏய், சரி இந்த பாரு இப்படி எல்லாம் பேசலாம்னு வச்சுக்கா எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கா அல்லையே தொட்டு தொல்லையே தொட்டு அதுல இருக்கிற மூளை தொட்டு மூளை இருக்கிற வாழை எல்லாம் வறுத்தோம் ஊழை எல்லாம் உரிப்பி உரிப்புனுக்கு சொப்புண்டு போய் மகன் கேட்க யாரு பாத்தீங்கன்னா கேள்வி எல்லாம் கேட்டுதா ஆண் சிங்கம் நானு பையா ஓரம் மீது வளர்க்கையா ஏனால தப்பு இல்ல போய்தாடா இந்த கோயில்ல வந்து ஊழி கும்பிட்டோம் பாரு ஏண்டா எல்லாம் செல்லு எடுத்து போச்சு ஏண்டா இந்த ஊர்ல இருக்கிற மூத்திரத்தால மோரோட குடிச்ச பையா என் கறி நீங்க சிரிச்சு குடும்பமா ஆச்சு அப்படி சிரிக்கிறீங்க என்ன பண்றது என் நேரம் அப்படி ஏண்டா சரி போகட்டும் சரி போகட்டும் வேண்டாம் இருந்தாலும் சபையை பார்த்தாயா ஆமா சபை எப்படி இருக்கிறது லட்சுமி லட்சமகடாட்சியும் தாண்டமாடுகிறது ஆமா. தேவர் குடிலால் தேவச்சபை ராஜாதிராஜ ராஜர்கள் குடிலால் ராஜசபை சபையை பார்த்தா ஆமா. தில்லையில கூடிய கனக சபைக்கு ஒப்பாக அமர்ந்துள்ள சபாச்சபை ஆமாங்க. இச்சபையில யார் அமர்ந்திருக்கிறார்கள் யாரு சொல்ல முடியுமா சொல்லுங்க கண்ணே தேவர்கள் காணாத பாதம் ஆமா. தேவர்கள் காணாத பாதம் பாதம். தசரதர் கண்டு கலைக்கும் பாதம் மாமலர் பாடும் பாதம் இங்க பக்தர்கள் தேடும் பாதம் பாதம். துஷ்டர்கள் கிட்டா பாதம் துல்வரை அகட்டும் பாதம் ஏழை நான் உங்கள் பாதம் எடியடி போற்றினேன் போற்றினேன். எப்படி ஆமா. கண்ணோக்கம் இடமெல்லாம் கடவுள் கார்பார் அகத்தியா திருவாய் மலர்ந்துள்ள வண்ணம் இங்க இளம்புகளுக்கு சொந்தமானவர் எவரோ எவரோ இறப்புக்கும் பிறப்புக்கும் எட்டாதவர் எவரோ எவரோ மரமானவர் எவரோ செடியானவர் கொடியானவர் எவரோ நன்னோரோடு சொல்லும்படியான 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 51 அச்சரம் 64 கலைஞானம் 98 தத்துவம் 108 கீதை சகல கலையை கற்றுணர்ந்த கனதான்கள் எவரோ இச்சபையில தெரியாது அப்பேற்பட்ட அப்பனது ஒப்பற்ற திருவடிக்கு மலக்கு அடியன் சிறியன் கோடான கோடி நமஸ்காரம் கண்ணே நான் நுகர படித்தனால் நாள்தோறும் நான் போற்றும் நாராயணன் பாதம் போற்றி முந்திய தவமிருந்து 300 நாள் சுமந்து முத்தமிட்டு தாலாட்டி சீராட்டி பிள்ளை பெற்ற அம்மம்மார்கள் அநேக கோடி வந்தோம் கண்ணே என்னை இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த உத்தமூர் சபையோர் பாதம் உளவார ஒரு வணக்கம் நான் வந்தனம் பல விதமாக சொல்லி வந்தியனை சபைய நாடு என்னுடைய விளக்கம் என்னுடைய விளக்கம் அறிந்தாயா கனகவல்லி தெரிந்து கொண்டு கண்ணே அப்படி கனகவல்லி இருந்த போதிலும் எனக்கு யாரு கணவர் யாருமா அது தெரியுமா சொல்லுமா அவர்தான் வரக்கூடிய கடற்கண்டா சூரன் ஏன்னா கணவர் பேரு சொன்னா கணவருக்கு ஆயிலாகப்பட்டது கம்மியாகிவிடும் அப்படி சொல்லாத இருந்தாலா நான் யாருக்கு மனைவின்னு தெரியாத போயிடும் கொட்டா பேரை சொல்லலாம் குழந்தைனா பேரை சொல்லலாம் மூத்தார் பேரை சொல்லலாம் மாமனா பேரை சொல்லலாம் மருமாவன் பேரை சொல்லலாம் மாமன் பேரை சொல்லலாம் ஆனா ஒருத்தன் பேரை
மாதிரிதான் சொல்லக்கூடாது. யாரு? கல்லாமடையன் பேரு. கல்லாமடையா? தாலி அறுத்துட்டு வீட்டுக்கு முடிக்கிடுவான் வீட்டுக்காரன். அது யாருன்னு நினைச்சுக்கினா? உங்க புட்டாட்டி எது அப்படியெல்லாம் செய்யறது நாங்களெல்லாம் செய்ய மாட்டோம். என்னுடைய பேரு கனகவல்லி. கனகவல்லி இருந்த போதிலும் நான் வந்து சபையராடி எப்படி வந்திருக்கிறேன் எப்படி நான் வந்திருக்கிறேன். நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? உங்க வீட்டுக்காரரா? எங்க வீட்டுக்கார பார்க்கணும். வீட்டுக்கார போய் பார்க்கணும். ஆனா மன்னவருக்கு ஏற்ற மலராகப்பட்டது பறித்து போகணும். மன்னவருக்கு அப்புறம் போய் பறிச்சுக்கலாம். மன்னவர் இருந்தா உன் மனைவி கனகவல்லி வந்திருக்கிறது. சீக்கிரம் என்ன சமாச்சாரம்? சின்ன மதாச்சாரம் வந்திருக்கேன். உனக்கு இருக்குது உனக்கு வந்து விட்டாரோ சீக்கிரம். ஓ பின்னால விடுறதா பின்னால விடுறதா? ஓ மின்னால விடுறதா பின்னால கேட்டு வாயற்படையாத பின்காட்டு வாயற்படையாத ஆனப்பட்டமா? பின்காட்டு வாயற்படையாத ஆனப்பட்டமா? பின்காட்டு வாயற்படையாத எதுக்கு ஆன போறேன்? பின்காட்டு வாயற்படையாத ஐயா பாத்தியா எங்க வீட்டுக்காரதே பாட்டியா பாட்டியா பாத்தியாடா என்னடா ஆச்சு? அட விருந்தாளி போறதோட ஏய் என்ன கேளுடா? நான் முருகனா போயண்டாங்க கண்டாச்சி அங்க என்ன ஆச்சு பாரு. என்ன முருகனா கை பராக வைக்கறானா? நான் பட்டாடி வந்திருக்கனா? உங்க அக்கா வந்திருக்கனா? என்ன கொலை போயிடுச்சு. இது கொலை போயிடுச்சு. நான் வர வைக்கிறேன். அம்மா டேய் கூடுகாரரா மறுபடியும் கட்டல ஆகட்டா ஏடே முன்னா அடிச்சாடி எல்லாம் கலங்கி போச்சு. ஐயலாது ஒண்ணுல எனக்கு இங்க தான் கூட்டார வேலை. கட்டாங்கறாங்க சொல்லி கொடுத்துறாரு. நான் தம்ட்ட இருக்கு. எங்க? வீட்ல. அது 1 2 எப்படி? 3 தாண்டி அதாதுங்க எங்களுக்கு 2 பேருக்கு என்ன வேலைன்னா இப்பதான் கூத்தாடுவோம். காலையில 5 மணிக்கு வீட்டுக்கு போடுவோம். அங்க வந்து ஒரு தமட்டை ஒண்ணு வச்சிருக்கேன். நாங்க போறதுக்குள்ள 4 மாடு வந்து கட்டி கிடக்கும். என்ன மாடு? பசு மாடு வந்து கட்டிருக்கோம். இந்த 2 கட்டு போட்ட மாடு பேசாத நிக்கும். இந்த தலசிங்க டேரியே செய்யும். அந்த அந்த வேலை நடந்து ஓட்டாரா போய்
பாதத்தில் குவித்து உன் தேவி வந்திருக்கிறேன் மன்னா. எந்திரியா போடு எந்திரியா திருக்கோளூர் பக்கம் ஆளூர் ஊரு. ஆளூர்ல 3 இடம் வச்சிருப்பாருவான் பாப்பா. வர்ஷினி சுசீலா ஸ்டில்லா 3 இடம் வச்சுக்கிற பாரு. அங்க போய் எல்லாத்துக்கும் சுடுகாட்டுல இடம் இருக்கு. உங்களுக்கு ஒரு இடம் இல்ல. சுடுகாட்டுல இருக்கு. 120 ஆட்டு கூப்பிடுங்க. அப்ப உயிரோட வந்து இந்த பார்வையில் என்னோட இறமையாமல் நிற்கும் சுகமாக வந்து பகிர்ந்து மன்னா நீ வாழும் என்று சொன்னதனால மிக்கதோர் சந்தோஷமாக இந்த பாரோர் புகழ் சமயம் என்பதாகவே நல்ல வேலையாக செய்து கொண்டிருந்தேன். அருகாமல் இருக்கக்கூடிய தாதி பெண்களை விடுத்து என்னை அழைத்த காரணம் என்ன? இல்லறம் நனில சில்லற வேலையா செய்து கொண்டிருக்கும் போது தாதிமார்களை விடுத்து என்னையா செய்தி ஏடா சூர்யா ஒரு கட்டண அப்ப கட்டணம் பூரா கம்ப்ளீட்டியா? அதாவது இன்றைய தினத்தில் உன்னை அழைத்த சாதி சரிதான் சொன்னால் வார்த்தை கிடையாது. மன்னா அதாவது இன்றைய தினத்தில் தேவா தம்பி அவசங்க தான் என்ற கிரகத்தை கொண்டிருக்காரு. தேவர் முகசாய் ஒரு மௌனமாக திக்கத்தை செய்ய போகிறேன். எப்படி தெரியுமா? உன் மனைவியாகப்பட்டவள் என் மார்பிலே மாங்கல்யம் தரித்த நாள் முதலா ஒரு நாள் எதிர்த்து பேசியிருப்பா? ஒரு நாள் ஏடா கூடையதான்னு சொல்லியிருப்பானா? கிடையாது. நம்ம பொண்டாட்டி எப்ப எங்கிட்டு பேசி நம்ம பொண்டாட்டி உட்கார போய் நம்ம பொண்டாட்டி போய் ஆறுல பாப்பா 3 வெடியை கட்டிட்டு வர அன்னைக்கு சொல்லி நம்ம பொண்டாட்டி தாலி எடுத்து கொட்டுறீங்க. மன்னா அதனால இன்னைக்கு நான் மறுத்து பேசுவேன் ஒரு வார்த்தை. அப்படி சொல்லுங்க. பொண்டாட்டி மாதிரி கிடையாது. என் பொண்டாட்டி என் வார்த்தையை மறுத்து பேசுவாங்க. என் பெரியம்மா என் பொண்டாட்டி என் வார்த்தையை மறுத்து பேசுவாங்க. மறுத்து பேசுவாங்க. என் பொண்டாட்டி 3 நாளை போட்டோம்.